இன்சூரன்ஸ் ஒரு ஸ்கேம். இப்படிதான் என்கிட்ட நிறைய பேர் சொல்றாங்க நான் அவங்கள அப்ரோச் பண்ணும்போது. அனைவருக்கும் வணக்கம். ஆமாங்க, இன்சூரன்ஸ் ஒரு ஸ்கேமா தான் தெரியும். ஒருவேளை நீங்க இந்த விஷயத்த செஞ்சிருந்தா, இல்ல செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இல்ல ஃபியூச்சர்ல நீங்க செய்ய போறீங்க அப்படின்னா. முதல் விஷயம், ஒரு இன்சூரன்ஸ் பாலிசியை எடுக்கும்போது அதோடைய விதிமுறைகளை படிக்காம பாலிசி எடுக்கிறது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, பாலிசியோட சலுகைகளை பார்க்காம வெறும் விலையை மட்டும் பார்த்து பாலிசி எடுக்கிறது. மூன்றாவது விஷயம், நம்ம கிட்ட இருக்கிற சீக்க மறைச்சு பாலிசி எடுக்கிறது. நாலாவது விஷயம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, அந்த பாலிசி எதுக்கு பயன்படுத்த முடியும், எதுக்கு பயன்படுத்த முடியாது, அதோடைய எக்ஸ்க்ளூஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு தெரியாம பாலிசி எடுக்கிறது. அஞ்சாவது விஷயங்க, ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாலிசி நம்ம எடுத்தா மட்டும் பத்தாதுங்க. ஆனா வருஷம் வருஷம் அந்த பாலிசியை ரிவ்யூ பண்ணணும். ஏஜென்ட் கூப்பிட்டு இந்த பாலிசி இன்னும் எவ்வளவு நாளைக்கு இருக்கும், என்னென்ன பெனிஃபிட் இருக்கு, இந்த காலத்துக்கு அந்த பாலிசி தகுந்த மாதிரி இருக்கா, சோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம அந்த பாலிசியை செக் பண்ணணும். ஏன் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஃபியூச்சர்ல நீங்க இந்த பாலிசி சம்பந்தப்பட்டு அது ஹாஸ்பிட்டல்ல யூஸ் பண்றதா இருக்கட்டும், அல்லது இந்த பாலிசில இருந்து நீங்க கிளைம் பண்றதா இருக்கட்டும், சோ அதோடைய ப்ராசஸ் ரொம்ப ஸ்மூத்தா இருக்கும். சோ பிஃபோர் நீங்க ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த 3 விஷயத்த கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். முதல் விஷயம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பாலிசி எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஏஜென்ட் கிட்ட அந்த பாலிசி சம்பந்தப்பட்டு நீங்க நிறைய கேள்விகள் கேட்கணும். ரெண்டாவது விஷயம், அந்த பாலிசிய பத்தி லேர்ன் பண்ணணும். மூணாவது விஷயம், அந்த பாலிசியை முடிஞ்ச வரைக்கும் நீங்க என்ன வச்சிருக்கீங்க, எப்படி வேலை செய்யுது, எப்ப இந்த பெனிஃபிட் முடியுது, சோ இந்த மாதிரியான விஷயங்களை பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிருக்கணும். லெட்ஸ் சே ஃபியூச்சர்ல உங்களுக்கு இந்த இன்சூரன்ஸ் பாலிசி பத்தி ஏதாச்சும் கேள்விகள் இருக்கு அப்படின்னா, நீங்க தாராளமா என்னுடைய காமெண்ட் செக்ஷன்ல காமெண்ட் பண்ணலாம், அல்லது என்ன புலனம்படியா நீங்க தொடர்பும் கொள்ளலாம். நான் உங்களை 100% கைட் பண்றேன். நன்றி, வணக்கம்.